ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 2 படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு அண்ணாச்சி நடிப்புல வெளிவந்த லீடர், இன்னொன்னு பரத் நடிப்புல வெளிவந்த காளிதாஸ் 2. வாங்க பார்க்கலாம். படத்துல ஹீரோ பேர் வந்து சக்திவேல். இவருக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு. 2 பேரும் தூத்துக்குடியில ஒரு அமைதியான வாழ்க்கை ஒண்ணு வாழ்ந்துட்டு வராங்க. விடிவி கணேஷ் வச்சிருக்க ஒரு கார் ஷெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதே தூத்துக்குடி ஹார்பர சால்ட் அப்படிங்கிற ஒரு ரவுடி வந்து தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அங்க நடக்கிற இல்லீகல் பிசினஸ், டிரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து அந்த ரவுடி கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஃபுல்லா. வில்லன் மாஃபியா கேங் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று அனுப்புறாங்க அந்த தூத்துக்குடி ஹார்பருக்கு. அந்த கண்டெய்னர்ல என்ன கடத்துறாங்க, அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம போலீஸா வர்றாங்க ஆண்ட்ரியா. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம போலீஸ் வந்து வில்லனை பிடிக்கிறப்ப நம்ம அண்ணாச்சியும் அந்த கேங்ல வந்து மாட்டி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் குழந்தைக்கு என்னாச்சு, அந்த வில்லனை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் அந்த படத்தோட கதையே. ஒரு ஆக்ஷனா தான் எடுத்திருப்பாங்க. நம்ம அண்ணாச்சி லாஸ்டா நடிச்ச லெஜெண்டோட இந்த படம் பெட்டர்னே சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்ச் டைலாக், கிரிஞ்சு டைலாக், நிறைய ஆக்ஷனு, சும்மா தேவையில்லாதெல்லாம் நிறைய வரும். ஆனால் இந்த படத்தில் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டு ஒரு லிமிட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டாக கொண்டு போனாலும் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்லாம் போய் ஒரு சென்டிமெண்ட்டாகவும் முடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒருத்து தான் ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரான காளிதாஸ் 2 படம். சென்னைக்கு அவுட்டரில் ஒரு 500 பேர் தங்கியிருக்க அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல நியூ இயர் செலிப்ரேஷன் பார்ட்டி வந்து கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த செலிப்ரேஷன்ல அபர்நதி அனந்தநாத் அப்படிங்கிற ஒரு ஜோடி ஒன்று இருக்கு. அவங்களுக்கு 4 வயசு பெண் குழந்தை ஒன்று இருக்கு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போயிருது. கேஸ் வந்து போலீஸுக்கு போகுது. இன்ஸ்பெக்டரான பரத்தும் ஏசிபியா பவானி ஸ்ரீ அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. அதே அபார்ட்மெண்ட்ல இருக்க அஜல் கார்த்திக் அப்படிங்கிற வந்து அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் வந்து. இந்த ஆதாரமும் போலீஸுக்கு இல்லாதனால வக்கீல் பிரகாஷ் ராஜ் வந்து அஜல் கார்த்திக் அப்படிங்கிற வந்து வெளில எடுத்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன குழந்தைய ஒன்று கடத்திடுறானுங்க. கடத்தி அந்த குழந்தையும் கொலை பண்ணிடுறானுங்க. இப்ப அந்த கொலைய அஜய் கார்த்திக் தான் பண்ணாரா இல்ல வேற யாரும் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதையே. காளிதாஸ் 1 எப்படி த்ரில்லரா எடுத்திருந்தாங்களோ அதை விட பயங்கரமாக காளிதாஸ் 2 எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது பரத்தோட ஆக்டிங்லாம் செம்மையா இருக்கும். அதாவது படத்துல வந்து ஒரு பாட்டு இருக்காது, ஒரு த்ரில்லிங்காவே ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே கொண்டு போயிருப்பாங்க. மறக்காம தேட்டர்ல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பை.